எல்லா டைமும் எல்லாத்துக்கும் சரின்னு ஓகேன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம கோவப்பட வேண்டிய நேரத்தில் கோவப்படணும். நோ சொல்ல வேண்டிய இடங்களில் கண்டிப்பாக நோ சொல்லணும். அந்த கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படுறதும், நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பவுண்ட்ரியாக அது இருக்கும். இல்லைன்னா எல்லா விஷயத்துக்கும் உங்கள்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. ஒரு ஒத்தையடி பாதை. அந்த ஒத்தையடி பாதையில் பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு இருந்தது. ஆனால் அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த வழியாக போகிறதுக்கு பயந்துக்கிட்டாங்க. ஒரு முனிவர் மட்டும் அந்த வழியாக யார் சொல்லியும் கேட்காம போனப்போ அங்கே பாம்பு கேட்டுதான் அந்த முனிவர்கிட்ட, நீங்கள் எல்லோரும் பயந்துக்கிட்டாங்க, நீங்கள் மட்டும் ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டுதான். நான் எனக்கு எந்த பயமும் இல்லை, ஏன் அவங்கெல்லாம் வரமாட்டேறாங்கன்னு பாம்பு கேட்க, அவங்கெல்லாம் உன்னை பார்த்து பயந்துட்டு நீ ஒத்திடுவ, நீ டிஸ்டர்ப் பண்ணிடுவேன்ட்டு பயந்துக்கிறாங்க. அதனால் இனிமே நீ யாரையும் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் போயிட்டார். ஸோ அதுவும் விலகிடுச்சு, யாரையும் எதுவும் பண்ணாமல் அமைதியாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து மக்கள் எல்லாம் அதில் ஃப்ரீயாக நடமாடிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த முனிவர் அந்த வழியாக வரும்போது பாம்பு அடிபட்டு ரொம்ப ஒரு குத்துயிரும் குயரமாக ஒரு மூலையில் இருந்தது. இப்போ பாம்புகிட்ட கேட்டார், ஏன் இப்படி ஆயிட்ட அப்படின்ட்டு. அதுக்கு நீங்கள் தான் சொன்னீங்க யாரையும் எதுவும் பண்ணாத, கொத்தாத, பயமுறுத்தாத அப்படின்னு சொல்லி. அப்போ தான் மக்கள் உள்ளே வருவாங்கன்னு. நான் அப்படி இருந்ததுனால எல்லோரும் என் மேலே கல் எடுத்து வீசுனாங்க, கட்டை எடுத்து வீசுனாங்க, அடித்தாங்க. அதனால தான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு அந்த பாம்பு சொன்னதான் அந்த கதை. அதில் என்ன லெசன் லேர்ன்டுன்னா, நீங்கள் அந்த முனிவர் சொன்னார் அந்த பாம்புகிட்ட, நீ கொத்த வேண்டான்னு தான் சொன்ன, சீர வேண்டான்னு சொல்லலையே. நீ சீறி இருந்தால் உன் பக்கத்தில் இப்படி அடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ சீர வேண்டிய நேரத்தில் நீ சீறி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொன்னான். அது மாதிரி தான் லைஃப்பில் எந்தெந்த நேரங்களில் எப்பெல்லாம் கோவப்படணுமோ அப்போ கண்டிப்பாக கோவப்படணும், பேசணும், நோ சொல்லணும். நோ சொல்ல வேண்டிய இடத்துல கண்டிப்பாக நோ சொல்லணும். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் ஓகே சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்போ நோ சொல்லும்போதும் நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு இருக்கக்கூடிய பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த பவுண்டரியில் நம்ம ஜெயிக்க முடியும். இல்லை எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி ஓகே சொன்னீங்கன்னா எல்லோரும் அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. இதுதான் லைஃப்.